களம் 16 நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். களம் 16 நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் தேர்தல் குறித்த பல்வேறு விஷயங்களை விவாதித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று சாதி அரசியல் தேர்தலில் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து விவாதிக்க உள்ளோம். சமூகத்தில் சாதி இருக்கிறது என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இந்த சாதிய கட்டமைப்பு தேர்தல் நேரத்திலும் அரசியலிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? இது குறித்து தான் நாம் இன்று விவாதிக்க உள்ளோம். இது குறித்து விவாதிப்பதற்காக நம்மிடையே 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு கோலப்பன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அதே போன்று பேராசிரியர் சரஸ்வதி அவர்கள் PUCL தமிழ்நாடுனுடைய தலைவர் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். இந்த தலைப்பை குறித்து விவாதிப்பதற்கு முன்பாக இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்க்கலாம். பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது சமூகத்தில் நிலவும் சாதிய கட்டமைப்பு நமது அரசியல் தளத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்றே கூற வேண்டும். இந்தியாவில் ஜனநாயக முறையிலான தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிய பின்னரும் கூட சாதி அதில் குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தை இன்று வரை ஏற்படுத்தி வருகிறது என்பதனை பல்வேறு காலகட்டங்களிலும் நடந்த தேர்தல்களின் முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளன. எந்தெந்த தொகுதியில் எந்த சாதியினர் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர் என்பதனை கணக்கில் கொண்டே அரசியல் கட்சிகள் தங்கள் வேட்பாளரை தேர்வு செய்வதாக கூறப்படுகிறது. அம்பேத்கரின் கோரிக்கையான தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கப்படுவது 1950ஆம் ஆண்டு முதல் அமலில் உள்ளது. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களின் சமமான பிரதிநிதித்துவத்துக்காக மக்கள் தொகையின் அடிப்படையில் தனி தொகுதிகள் ஒதுக்கப்படும் முறை கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்கிறது. ஆனால் குறிப்பிட்ட அந்த சமூகத்தின் வளர்ச்சி அப்பகுதியில் உறுதி செய்யப்படுகின்றதா என்ற கேள்வியும் பல்வேறு தரப்பினராலும் எழுப்பப்படுகிறது. தேர்தலில் சாதி ஒரு முக்கிய காரணியாக கருதப்பட்டாலும் அது மட்டுமே ஒரு வேட்பாளரின் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில்லை என்ற நிலையே காணப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் சாதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்த பாதிக்கப்பட்டு வரும் சமூகத்தின் தீவிர அரசியல் பங்கேற்பும் செயல்பாடுகளும் அத்தியாவசியம் என்ற கருத்து அரசியல் பார்வையாளர்களால் முன்வைக்கப்படுகிறது. சமூகத்தில் சாதி ஒரு முக்கிய கட்டமைப்பினுடைய பகுதியாக இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. ஆனால் தேர்தலில் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும் அளவுக்கான முக்கிய காரணியாக சாதி இந்த தேர்தலில் இருக்குமா என்பதை நாம் தற்போது விவாதிக்கலாம். சார், முதலில் அடிப்படையாக இந்த கேள்வி, சாதி சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்பு தேர்தலில் அரசியலில் மட்டுமல்லாமல் குறிப்பாக தேர்தல் நேரத்தில் ஒரு முக்கிய காரணியாக கருதப்படுகிறதா? எப்போவுமே அது கருதப்படுது. தேர்தல் மட்டும் இல்லை, அது எப்போவுமே அப்படி தான் இருக்குது. நீங்களே உங்கள் செய்தி தொகுப்பில் சொன்ன மாதிரி இப்போ ஒரு தொகுதியில் எந்த சமுதாயம் அதிகமாக இருக்கிறதோ அந்த சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளரை தான் பொதுவாக கட்சிகள் தங்களுடைய வேட்பாளராக நிறுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் எக்ஸப்ஷனலாக சில சமயம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பீரியடில் அவருடைய ஒரு தனித்தன்மை, ஒரு கேரிஸ்மா இருக்கு இல்லையா, அது ஓவர் ரைடிங் ஃபேக்டராக இருக்கிற சமயத்தில் அவர் எந்த கேண்டிடேட்டையும் போட்டு ஜெயிக்க வைப்பார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தலித் எழில்மலைங்கிற ஒரு தலித்தை திருச்சி பொது தொகுதியில் ஜெயலலிதா நிற்க வச்சு ஜெயிக்கிறாங்க. அப்போது ஒரு லீடருடைய செல்வாக்கில் அந்த மாதிரி சில நிறைய எக்ஸாம்பிள் அந்த மாதிரி இவங்க 2 பேரும் இது பண்ணியிருக்கிறாங்க. அது வெரி ரேர எக்ஸப்ஷனாக தான் நடந்திருக்கு. பட் பொதுவாக நீங்கள் ஜாதியை புறக்கணித்து விட்டு அரசியலே செய்ய முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளர் கட்சி தேர்தலை விட்டுருங்க, ஒரு கட்சி நடத்துகிற சமயத்திலே மாவட்ட செயலாளர் யார் இருக்கணும், அந்த மாவட்டத்தில் எந்த ஜாதி அதாக இருக்கிறாங்க. இப்போ மாவட்டங்களை அவங்க பிரிக்கிறாங்க. தங்களுடைய கட்சிகள் தங்களுடைய வசதி வாய்ப்புக்காக தமிழ்நாட்டில் இத்தனை மாவட்டங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 56 மாவட்டமாக 60 மாவட்டமாக பிரிச்சுக்கிறாங்க. இந்த பிரிப்பே எதுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ ஒருவேளை நான் கன்னியாகுமரி மாவட்டம்னு ஒரு எடுத்துக்காட்டு வச்சுங்களேன், அங்கே நீங்கள் இவ்வளோ நாளைக்கும் ஒரு மாவட்டமாக வச்சு ஒரு ஜாதிக்கு தலைவரை கொடுக்குறீங்க. அங்கே இருக்கக்கூடியவங்க மற்ற ஜாதிக்காரங்களை கேட்குறாங்க, எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இந்த கட்சியில் இல்லைன்னு சொன்னோன்னே, அப்படியா ஒன்றும் செய்யண்டா, நம்ம கட்சியினுடைய கட்சிக்கு வசதியாக அந்த மாவட்டத்தை 2ஆக பிரிப்பது. அங்கே இருக்கிற ஒரு ஜாதிக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு ஜாதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை கொடுத்துறது, இன்னொரு ஜாதி அங்கே இவ்வளோ நாளும் தனக்கு அங்கீகாரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஜாதிக்கு கொடுத்துறது. ஆகவே எல்லா காலத்திலையும் ஜாதி தொடர்ந்து இருக்கு. ஆனால் அது வெடிச்சு செதறலே தவிர அது லெவலில் அது நல்லா ஏங்கிக்கிட்டு தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய ஆர்குமெண்ட். ஆனால் உங்களுடைய அடிப்படை கருத்துகள், சாதி என்பது ஒரு முக்கியமான காரணியாக கருதப்படுகிறதா இன்றும்? ஆமாம், இன்றும் அது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரணியாக தான் கருதப்படுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு கட்சியும் அந்தந்த தொகுதியில் எந்த சாதி வேட்பாளர்கள் எந்த சாதி மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க
அந்த மக்களில் யார் வந்து செல்வமும் செல்வாக்கும் உடையவர்களாக இருக்கிறாங்க, யார் பணத்தை வாரி இறைச்சி தேர்தலுக்காக வாடிக்கை காட்ட முடியும், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கு தான் எல்லா அரசியல் கட்சிகளும், தேர்தல் என்பது வந்து அரசியல் கட்சிகளுக்கு இடையே நடக்கிற ஒன்று தான். ஸோ எல்லா அரசியல் கட்சிகளும் இன்வேரியபிளாக சாதியை வந்து ஒரு மெயின் க்ரைட்டீரியாவை எடுத்துக்கிட்டு அந்த பேசிஸில் தான் வந்து தங்களுடைய கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுதே தவிர, இவர் சொன்னது மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் கேஸ் 1-2 இருக்கலாம், பட் எக்ஸப்ஷன்ஸ் டூ நாட் மேக் த ஜெனரல் ரூல். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இப்படி இருக்க, மக்களுடைய கருத்துக்கள், மக்களிடமும் இந்த கேள்வியை கேட்டிருந்தோம், மக்களிடைய கருத்துக்கள் இந்த கேள்விக்கு எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். தேர்தலில் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க சாதி ஒரு காரணியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆன்லைன் போல் நடத்திருந்தோம். அதுக்கான ரிசல்ட்ஸையும் நம்ம இப்போ பார்க்கலாம் திரையில். ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 78% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி 10% பேரும், தேர்தல் நடைபெறும் கால சூழலை பொறுத்து அப்படின்னு சொல்லி 11% பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவலா இருக்கிறது. அதிர்ச்சியா இல்லையா? இதுதானே எப்பவுமே இருந்திருக்கு. இப்போ தேர்தல் நடைபெறும் கால சூழல்னு எடுத்துக்கிறீங்க பாத்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கால சூழல் ராஜீவ்காந்தி அசாசினேஷன் நடக்குது. கால சூழல் பொறுத்து சாதி ஒரு முக்கிய காரணம் சொல்றதா கூட ராஜீவ்காந்தி அசாசினேஷன் எப்பவுமே இருக்குது அப்படின்னு சொல்றது அதிர்ச்சியான விஷயம். அது எப்பவுமே அது ஏன் அதிர்ச்சி அடையுது? உங்களுக்கு இன்னைக்கு புதுசா நீங்க ஒரு எடுத்தது வந்து அதிர்ச்சியா இருக்கலாம், அது தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த தேர்தல் நடைபெறும் கால சூழல்னு சொல்றீங்கல்ல, ராஜீவ்காந்தி அசாசினேஷன் வருது, அன்னைக்கு நீங்க ஒரு பொது தொகுதியில் ஒரு தலித்து போட்டிருக்கீங்க, அல்லது வேற ஒரு பெரிய ஜாதி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஜாதியை சேர்ந்தவர் நிறுத்திருக்கீங்க, அன்னைக்கு எல்லாரும் ஜெயிச்சிருப்பாங்க. அங்கதான் அந்த எக்ஸெப்ஷன் வருது. தேர்தல் நடைபெறும் அரசியல் கட்சிகள் சாதியை வச்சு அரசியல் பண்ணல, ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்றோமா? அப்ப இந்த ஊர்ல இன்னொரு விதத்துல ஜாதி இறுக்கம் அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க எம்ஜிஆர் வந்து எக்ஸெப்ஷன், அவர் மாதிரியான ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், அப்ப அந்த மாதிரியான ஒரு தலைவர் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இல்லையா? ஆனா அவர் வந்து அத ஒரு லெவலுக்கு மேல அவர் செய்யறதுக்கு அவருக்கு ஏன் செய்யணும்னு நினைக்கிறாரு? ஏன்னா இந்த ஊர்ல அந்த ஓபிசி அரசியல்ல ஒரு குறிப்பிட்ட ஜாதி, நான் ஜாதியை பேரிட்டு சொல்லுகிறேன், அவங்கள வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தூக்கி விடுற ஒரு தலைவராகவும் அவர் இருந்தார். அவர் ஒரு பொதுவான தலைவராக இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டில் போட்டி போட்ட எல்லா தொகுதிகளையும் நீங்கள் எடுத்து பார்க்கணும். அவர் எங்கே போய் நிற்கிறாருன்னு நீங்கள் பார்க்கணும். பெரியகுளம், மதுரை மேற்கு, பெரியகுளம் இல்லை, அருப்புக்கோட்டை, மதுரை மேற்கு, ஆண்டிப்பட்டி, இந்த மாதிரி தொகுதிகளை தேர்ந்தெடுத்து தான் போகிறாரு. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை அந்த கட்சிக்குள்ளே பெருவாரியாக கொண்டு வருவது அவருடைய நோக்கமாக நிச்சயமாக இருந்திருக்கு. இதை நீங்கள் எந்த காலத்திலையும் மறக்க முடியாது. ஆகவே அவர்களால் செய்ய முடியும் என்று இருந்த பொழுதும் கூட அதை மீறி செய்வதற்கு அவர்கள் முன் வரவில்லை. அது ஏன் இல்லாட்டி அந்த அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூன்ஸை உருவாக்கிட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய தவறு இந்த ஊரில் நடந்துருச்சு. அப்ப இது வந்து இப்ப அரசியல் கட்சிகள் வந்து அவங்களா இது வந்து தூண்டலை, இது வந்து ஏற்கனவே சமூகத்தில் இருக்கிறது தான், அதை தான் வந்து அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ரிடன் சொசைட்டி சமூகமே அப்படித்தான் இருக்குது. சில சமூகங்கள் பலமிக்க சமூகங்களாகவும் சில சமூகங்கள் பலம் இல்லாத சமூகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த சமூகத்தில் இருக்கிறதா அரசியலையும் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்குது. அதை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எம்எல்ஏஸில் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் எத்தனை எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க, மினிஸ்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் எத்தனை மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த தேர்தல் எதன் அடிப்படையில் நடைபெறுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கே விளங்கி போயிடும். ஸோ இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ஃபார்முலா. முதல்வரே இப்போ நான் அந்த முதல்வர் பேரை சொல்லி கூப்பிடல, அவர்கள் வந்து மேடையில் சொல்லியிருக்க, நாங்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவருக்கு இத்தனை அமைச்சர் பதவி கொடுத்துருக்கிறோம், இந்த ஜாதியை சேர்ந்தவருக்கு இத்தனை அமைச்சர் பதவி ஓப்பனாக சொல்கிறாங்களா? ஏன்னா அதை இந்த ஊரில் அதை எதிர்பார்க்குறான். நீங்கள் இன்னொரு தலைவரும் சொல்கிறேன், அவர் சொல்கிறேன், சார் நான் எனக்கு எப்பமெல்லாம் அமைச்சர் பதவி கிடைச்சதோ அப்பமெல்லாம் நான் ஒரு தலித்தை போட்டேன், ஆனால் எனக்கு எதிராக எங்கள் ஜாதிகாரங்களே கோவப்பட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஊரில் ஜாதி இறுக்கம் வந்திருக்கு. அப்போ சாதி அரசியல் வந்து கட்சிகளுக்கு பலன் அளித்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். பலன் அளித்து அவங்க அதிலிருந்து பயன்பெற விரும்புகிறார்கள், அதை ஒழிப்பதற்கு அவங்க ரெடியா இல்லை. இல்லை, அது அவங்களுக்கு பலன் அளித்திருக்கிறதா இல்லையா? பலன் அளித்திருக்கிறதுனால தான் அவங்க தொடர்ந்து அதை வளர்க்கிறார்கள். அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கு, ஜெயிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்றது மாற்று கருத்து இல்ல, ஆனா அது அவங்களுக்கு தேர்தல் நேரத்துல பலன் அளிக்க கூடியதாக இருக்கிறதா? பலன் அளிக்கிறது இல்லாட்டியும் அவங்க அதை பயன்படுத்துறாங்க. சாதி அரசியல் பலன் அளிக்குது அப்படின்னா தேர்தல்ல பலன் அப்படிங்கிறது என்ன? தேர்தலில் பெரும் வெற்றி, அந்த வெற்றியின் அடிப்படையில் கிடைக்க போற பதவி, அதுதான் தேர்தல்ல பலன். நிச்சயமாக நாம் பார்க்கும் பொழுது அந்த பலன் நல்லாவே கிடைக்குது. சோ they are exploiting the caste. அவ்வளவு முக்கியமான ஃபேக்டர் சாதி அரசியல் வந்து கட்சிகளுக்கு கண்டிப்பாக பலன் அளிக்குது அப்படின்னா, அப்ப சாதி சங்கங்களாக இருந்து இயக்கமாக இருந்து அரசியல் கட்சிகளாக மாறின அரசியல் கட்சிகளுக்கு தான் அதிக பலன் கிடைத்திருக்க வேண்டும். அவங்க அதை ரெப்ளிகேட் பண்ணல. அவங்க அது என்னன்னா அந்த காலகட்டம் வர நீங்க அதை எப்படி பார்க்கணும்னா,
நீங்கள் பாமகவை மனசுக்குள்ளே வச்சு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாமக செய்த அரசியல் ஒரு ஜாதி அரசியலிருந்து அரசியலுக்கு பொது அரசியலுக்கு வரக்கூடியதை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சியுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2001 தேர்தலில் அந்த ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா யாதவர் பேரில் இயங்கின கட்சி, முதலியார் பேரில் இயங்கின கட்சி, முத்தரையர் பேரில் இயங்கின கட்சி, எல்லா கட்சிகளுமே ஒன்று செய்யலை. அந்த ஜாதி அமைப்பை கட்சிங்கிற பேரை மாற்றிக்கிட்டு எலெக்ஷன்னாங்க. ஆனால் இந்த 2021 அவங்க பயங்கரமாக அடி வாங்கிச்சு. திமுக கூட தான் அவங்க இந்த கூட்டணி வச்சிருந்தாங்க. அதிமுக மறுபடியும் அந்த நேரத்தில் அவங்க ஏன் சொல்றேன் கேளுங்க, ஏன் வந்து பாமகவினுடைய வெற்றி அவங்களால ரெப்ளிகேட் பண்ண முடியலன்னா, பாமக உருவானது வந்து அவங்க இன்னைக்கு அவங்க என்ன வேணா பேசலாம் இருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் சமூக நீதிங்கிற ஒரு கான்செப்ட்ல இந்த ஊர்ல ஓபிசி பீப்புளுக்கு ஒரு முக்கியமான ரிசர்வேஷன் இருக்குல்ல, அதை வாங்கி கொடுத்ததுல அது ஒரு ஜாதி அரசியலா இருந்தாலும் அது அந்த ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்ததை ஒட்டி அந்த பாமக உருவாது. மற்ற இந்த ஜாதிகளும் எதுவுமே அந்த சமூக நீதிங்கிறத கருத்தை முன்வைக்கல. ஜஸ்ட் கன்வெர்ட் த காஸ்ட் ஆர்கனைசேஷன் இன்டு எ பொலிட்டிக்கல். நீங்க சொல்ற பாமகவும் கூட அரசியல் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் அளவுக்கு இன்னும் வளரவில்லையே. அவங்க பெரிய கட்சி, அவங்களுடைய பிரசன்ஸ் எங்க இருக்கு? இங்க பாமக இன்னைக்கு சொல்றாங்க, நாங்க வந்து எங்களுடைய அப்பீல் வந்து கட்டிங் அக்ராஸ் ஆல் அவர் ட்ரெடிஷ்னல் ஓட்டிங் ஏரியாஸ்னு ஓட் பேஸ்னு சொல்றாங்க. பட் அவங்க இருக்கிற இடத்துல தானே அவங்களுக்கு ஓட்டு வாங்க. இது குறித்து மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். இது குறித்தும் நம்ம ஒரு ஆன்லைன் போல் எடுத்திருந்தோம். சாதி அரசியல் கட்சிகளுக்கு எப்போது பலன் அளிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். அது குறித்து மக்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். இது வந்து எப்போதுமே பலன் அளிக்குமா, அல்லது கலவரங்கள் நடைபெறும் போது பலன் அளிக்குமா, அல்லது எப்போதுமே பலன் அளிக்காதா அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்திருந்தோம். இதுல வந்து எப்போதுமே பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லி 50% பேரும், கலவரங்கள் நடைபெறும் போது அப்படின்னு சொல்லி சுமார் 35% பேரும், பலன் அளிக்காதுன்னு சொல்லி 15% பேரும் சொல்லியிருக்காங்க. எப்போதுமே பலன் அளிக்கும் இல்ல கலவரங்கள் நடைபெறும் போது பலன் அளிக்கும், இது ரெண்டும் சேர்த்தா கூட பலன் அளிக்கும் அப்படின்றது வந்து ஒரு 85% பேர் வந்து சாதி அரசியல் வந்து கட்சிகளுக்கு பலன் அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப திமுக அதிமுக இந்த 2 கட்சிகள் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய முக்கிய கட்சிகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சிகளாக நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த கட்சிகளையும் நம்ம வந்து சாதி கட்சிகள் அப்படின்னு சொல்றோமா? நம்ம இல்ல, திமுக அதிமுக அப்படிங்கிறது சாதி கட்சிகள்னு கட்சி அசச் இல்லை. பட் அதில் இருக்கிற கான்ஸ்டிடியூவன்ட் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு சாதிகள் அடையாளம் இருக்குது, சாதி ஓட் பேங்க் இருக்குது, அதெல்லாம் அங்கேயும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாலேயும் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்னது மாதிரி அங்கே ஒரு போலரைசேஷன் நடந்துகிட்டு இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மரக்காணத்தில் எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்தது. அந்த கலவரத்தின் காரணமாக தான் ஐ ஆம் த சாம்பியன் ஆஃப் த பர்டிகுலர் காஸ்ட்னு சொல்லிட்டு போலரைஸ் பண்ண பார்த்தாங்க. அப்படி போலரைஸ் பண்ணி கொண்டு வந்த பின்னாலும் கூட கடந்த எலெக்ஷனில் உங்களுக்கே நல்லா தெரியும், அவங்களால ஒரே ஒரு சீட்டு தான் அவங்களால பெற முடிஞ்சது. மற்ற இடத்துல அவங்களால அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஃபேக்டரை கொண்டு போக முடியல. ஸோ ஒவ்வொரு சாதியும் என்ன செய்யுதுன்னா தன்னுடைய கேஸ்ட் ஓட்ஸ் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்சாலிடேட் பண்ணி பார்க்குறாங்க. பட் அந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடியூவன்ஸில் அவங்க நியூமரிக்கலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறது another ஃபேக்டர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதை வைத்து எப்படி இயங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை. களம் 16 நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.